அதிமுக கொண்டுவர திட்டமிட்டுள்ள ஒத்திவைப்பு தீர்மானம் பற்றியும் அதே நேரம் காங்கிரஸ் சார்பில் கொண்டுவரப்பட உள்ள உரிமை மீறல் தீர்மானம் குறித்த விவரங்களையும் சொல்லுங்க. இன்று நாடாளுமன்றம் ரொம்ப பரபரப்பாக இருக்கிறது. நம்ம ஒன் பை ஒன்னா ரொம்ப தெளிவா பார்த்துடலாம். முதல்ல அதிமுக என்ன கொண்டு வர போறாங்க அப்படின்னா, நீங்க சொன்னது போல் ஒத்திவைப்பு தீர்மானம் அப்படின்னு சொல்லி நமக்கு அதிமுக இருந்து டெல்லி வட்டாரங்கள்ல இருந்து தகவல் சொல்லியிருக்காங்க எம்பிக்கள். இன்ஃபேக்ட் நம்ம கிட்ட பேசிட்டு போறதுக்கு முன்னாடி அதான் சொல்லிட்டு போனாங்க. ஒத்திவைப்பு தீர்மானம் ஆங்கிலத்தில் அட்ஜர்ன்மெண்ட் மோஷன் என்று அழைப்பார்கள். ஒத்திவைப்பு தீர்மானம்னா என்ன? சபை நடக்கும் பொழுது, அதாவது நாடாளுமன்றம் இந்த நடவடிக்கைகள்லாம் இன்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே இதெல்லாம் தேர்வு பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனால் ஏதாவது முக்கியமான விஷயம் விவாதித்தே ஆக வேண்டும் என்ற பட்சத்தில் திடீரென்று என்ன பண்ணுவாங்க, ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வருவாங்க. ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்தாங்கன்னா அவை நடவடிக்கைகள்லாம் ஒத்திவைக்கப்படும். எதற்காக ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வராங்களோ அது உடனடியாக விவாதிக்கப்படும். ஒத்திவைப்பு தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அதிமுக எதற்காக ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வருகிறார்கள் என்ற கேள்வியை முன்வைக்கும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏர்செல் மேக்சிஸ் விவகாரத்தில் ப. சிதம்பரம் மற்றும் அவருடைய மகன் கார்த்தி சிதம்பரத்திற்கு தொடர்பு இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து தான் இந்த ஒத்திவைப்பு தீர்மானம் அப்படின்னு சொல்லி அதிமுக சொல்றாங்க. காங்கிரஸ் கொண்டு வருவது பிரிவிலேஜ்டு மோஷன் என்று அழைப்பார்கள். அதாவது உரிமை மீறல் தொடர்பான விவகாரம். அது என்ன பிரிவிலேஜ்டு மோஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, சாதாரண மக்களுக்கு இல்லாத உரிமை எம்பிக்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் மந்திரிகளுக்கும் இருக்கும், அமைச்சர்களுக்கும் இருக்கும். ஆனால் அதை அவர்கள் துஷ்பிரயோகம் செய்யும் பொழுது, தவறாக அவையை வழிநடத்தும் பொழுது, பொய் சொல்லும் பொழுது, இந்த மாதிரியான நேரங்களில் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவர்களுக்கு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டு வரலாம். இதுதான் உரிமை மீறல். அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிமையை மீறிவிட்டார்கள், நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் யார் மீது கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி மீது 5 விஷயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். ஹைதராபாத் பல்கலைக்கழக விவகாரம், ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக விவகாரம் உட்பட 5 விவகாரங்களை சுட்டிக்காட்டி தவறான தகவலை தந்து உண்மையை மறைத்து அவையை சரியாக வழிநடத்தவில்லை, தவறாக வழிநடத்திவிட்டார் என்பதால் பிரிவிலேஜ்டு மோஷன் கொண்டு வரும், உரிமை மீறல் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் சொல்லியிருக்காங்க. லோக்சபாவில் இது ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டாலும் ராஜ்யசபாவில் ஏற்றுக்கொள்ளப்படலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. ஏன் அப்படின்னா லோக்சபால பாஜக பெரும்பான்மை, ராஜ்யசபால பாஜக சிறுபான்மை, எதிர்க்கட்சிகள்லாம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அதிக எம்பிக்களை கையில் வைத்திருக்கிறார்கள். சலீம், இந்த இரு கட்சிகளின் நடவடிக்கை நாடாளுமன்றத்தில் எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? கடும் அமளியை ஏற்படுத்தும். ஏற்கனவே இப்ப பாத்தீங்கன்னா 11 மணிக்கு டெய்லி நாடாளுமன்ற நடவடிக்கைகள் தொடங்கும். இன்று நாடாளுமன்ற நடவடிக்கைகள் தொடங்கிய உடனே அமளி 10 நிமிஷம் ஒத்தி வச்சுட்டாங்க. 11:15 தான் அவை கூடும் அப்படின்னு சொல்லி லோக்சபாவிலும் ராஜ்யசபாவிலும் அறிவித்து விட்டார்கள். இதுதான் இன்று முழுக்க நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி எம்பிக்களிடம் நாம பேசி பார்க்கும் பொழுது தெரிகிறது.